ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிற சீரியஸ் நேம் டபுள் ஹெலிக்ஸ். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லணும். நான் ஒரு பக்கா மலையாளி. ஒரு 6th or 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தமிழ் பேச வராது. ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் தமிழில் பேசுனதே இல்லை. எனக்கு மலையாளத்தில் ஒரு சேனல் இருக்குது, சேம் பிஎல் கண்டென்ட் தான். அங்கே கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்னு சொன்னேன். அதனால் ட்ரை பண்ணலாமே நினச்சேன். இல்லைனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. அண்ட் இப்போது கொஞ்சம் பேர் சொன்னதும் அது அப்படியே பொங்கி வந்துச்சு. இதில் நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்களே. கொஞ்சம் எபிசோட் போனதும் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்களே. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. அப்புறம் இது கொஞ்சம் டாக்ஸிக் சீரீஸ். எனக்கு டாக்ஸிசிட்டி கொஞ்சம் கூட செட் ஆகாது. இருந்தாலும் நான் அங்கே செய்யும்போது இதே ட்ராமாவுக்கு தான் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதனால ட்ரை பண்ணுறேன். நான் பேசி யாராச்சும் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா முதல்லையே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் லிட்ரலி எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, அதனால மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கே சில சமயம் தமிழ் கேட்டால் மலையாளம் மாதிரி தெரியும், மலையாளம் கேட்டால் தமிழ் மாதிரி தெரியும். அதனாலே ஏதாச்சும் ஓவர்லாப் ஆச்சிடுச்சுன்னா அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுறேன்னா இங்கிலீஷில் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தமிழ் ரீடப் பண்ணவே தெரியாது. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹை ஸ்கூலில் படிக்கிற நம்மளோட பாட்டம் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட லவ் லைஃபு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், ஒரு மென்னோட லைஃப்பில் அது சிக்கி இருக்கும்னு சொல்கிறார். ஆமாம், நம்மளோட பாட்டம் பேர் சொல்லலையே, ஈச்சன், சங் ஈச்சன். அந்த பேச்சை கேட்டு அவனுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆடவோடா நல்லா சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவன் கையிலேருந்து ஒரு போட்டில் எடுத்து அந்த பர்சன்கிட்ட கொடுத்து ஈச்சன் அப்படியே நடந்து போகுது. அட தம்பி, பே பண்ணிட்டு போடான்னு சொன்னா கூட மைண்டு பண்ணாமல் போகிறா. அந்த நட ரன்னிங்காக கன்வெர்ட் ஆகி ஈச்சன் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறா. அங்கே ஒரு பிளாக் கார் வந்து நிற்குது. அதில் இருந்த ஒரு பர்சன் இறங்கி வரா. அவரோட கையில் ஒரு ரிங் இருக்குது. அதை தொட்டு பார்த்துட்டே வரா. அவர் தான் நம்ம அடுத்த ஹீரோ, பேர் லூஃபங். இங்கே எல்லா ஸ்டாஃப்ஸுக்கிட்டையும் ஈச்சனோட ஃப்ரெண்டு, அவரோட பேரை பி ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். பி மீன்ஸ் பாய். எல்லாரும் டஸ்கை க்ளீனாக வச்சுக்கோங்க. நியூ மேனேஜர் வரா. அப்புறம் ஈச்சங்கிட்ட நியூ போஸ் வரா. நம்ம சேர்மனோட ஒரு சன்னுன்னு சொல்கிறா. அமெரிக்கையிலேருந்து வருதுன்னு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியலை. பாஸ் ஆர் லூஃபங் வருது. லூஃபங்கை பார்க்குற ஈச்சன் அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நிற்கிறா. ஈச்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈச்சன் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிற லூஃபங். அப்போ தான் தெரியுது இவங்க 2 பேருமே காலேஜில் படிக்கும்போது ஒன்றா இருந்துச்சுன்னு. நிறைய மெமரிஸுக்கு வந்து போகுது. அவ்வளோ விரும்பிட்டு இருந்துச்சு. ஈவன் ஒரு ரிங்கை கொடுக்கும்போது, நம்ம ஃப்யூச்சரில் எப்போதும் பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த ரிங்கு நானே வச்சுக்கிட்டா பணம் கூட தரேன், நான் என்கிட்டே வச்சுக்கவான்னு ஈச்சன் சொன்னதுக்கு நம்ம பிரேக்கப்பே பண்ண மாட்டேன் தான் லூஃபங் அதுக்கு ரிப்ளை கொடுத்துச்சு. இங்கே ப்ரெசண்டில் 2 பேருமே இது யோசிக்குது. அப்போ தான் லூஃபங் கூட வந்த பர்சன், உங்களுக்கு ஈச்சனை தெரியுமான்னு கேட்குது. ஆமாம், நாங்கள் ஹைஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அப்போ எல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு லூஃபங் சொல்லும்போது, நிஜமாக சொல்லணுன்னா நாங்கள் அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு அவர்கிட்ட பேசக்கூட அவ்வளோவா தைரியம் இருந்தது இல்லைன்னு தான் ஈச்சன் சொல்கிறா. அப்போ லூஃபங்கோட அசிஸ்டண்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் போகணும்னு சொல்கிறா. அப்படியே லூஃபங் போகுது. மற்றவனுக்கு ஜாக் போட்டு அடிச்சிடுச்சுடா. போஸே உன்னோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் எஃபோர்ட்டு போட்டுச்சுன்னா உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லும்போது, நாங்கள் இயர்ஸாக பேசலை, அவ்வளோலாம் க்ளோஸாக இல்லைன்னு சொல்கிறா. இன்னும் கிடைக்க வேண்டியதா இல்லைன்னு. இதை கேட்டதும் அப்படியே லூஃபங் நிற்குது. ஒன்று பார்த்துட்டு அப்படியே போகிறா. என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் சீனில் ஈச்சன் அவ்வளோ டிப்ரெஸ்டாக வாஷ்ரூமில் நிற்குது. அப்படியே முகம் கழுவி நிற்கும்போது தான் அங்கே லூஃபங் வருது. தன்னோட கையில் இருக்கிற ரிங்கு பாக்கெட்லாம் மறைய வச்சு பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஈச்சன் அங்கே லூஃபங் நிற்கிறதே பார்க்குறா. ரொம்பவும் ஷோக் ஆகி போகுது. ஆமாம், நிறைய நாளாச்சு பார்த்து. அப்படியே ஃபேஸில் தொட போகவும் கொஞ்சம் மூஞ்சி மாத்துறா. ஏன் நீ கிளாஸ் போடலை அப்படின்னு சொல்லி கை கீழே இறக்கி லூஃபங் ஈச்சனை ஷவுச்சன் தான் கூப்பிடுவா. ஷவுச்சன், நான் இவ்வளோ நாளாக ஸ்டேஜில் இருந்துச்சு, கொஞ்ச நாளாக நான் உன்னை பற்றி மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. ஈச்சனுக்கு அதை ஏற்றுக்க முடியலை. இருந்தாலும் ஆமாம், அது நார்மல் தான். 4 years ஆச்சுல, இவ்வளோ வருஷம் என்னால் திரும்பி வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி கிட்ட வருது. ஈச்சனுக்கு நல்லா நர்வஸ் ஆகுது. அதனால என்ன சொல்லி வரும்போதே எனக்கு புரியும், நல்லா புரியுதுன்னு லூஃபங்க கொஞ்சம் தள்ளி வச்சு
இவ்வளோ நாளாக நானும் ரொம்ப பிஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டடீஸ் அப்புறம் ஃபேமிலி கொஞ்சம்லாம் எனக்கும் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஆ அப்புறம் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், உங்கள் ஃபியான்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு முன்னாடி அவன் பார்த்ததை வச்சு சொல்கிறா. ஒரு ஆர்டிக்கல்லாம் பார்த்தது. கொஞ்ச நாளில் நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க, அப்போ என்னை இன்வைட் பண்ண மறந்துடாத. அப்புறம் என் மேரேஜும் நடக்கும், அப்போ உன்னை கண்டிப்பாக கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. லூஃபங்குக்கு ரொம்ப கோபமாக வருது. யாரு உன்னோட பக்கத்தில் இருக்குமே அந்த லாங் ஹேர் வச்ச அந்த பொண்ணா அப்படின்னு ஈச்சனோட ஃப்ரெண்டு தான் கேட்குறேன். இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும்னு நான் சீக்கிரமாக போகலேன்னா அவள் கோச்சிப்பான்னு சொல்லி அப்படியே ஓடுது. லூஃபங் பிடிக்க பார்க்குது, ஆனாலும் நடக்கலைன்னு சொல்லுவீங்களா? வர முடியலண்ணா ஏதோ ஒன்று. ஈச்சன் அங்கேருந்து போகுது, அப்படியே பாஸ்டில் போகுது. லூஃபங் ஈச்சன் லவ் ஸ்டோரி பார்க்கும்போது அவளும் ட்ரீமியாக இருக்கும். ஈச்சன் அவனோட காலேஜில் ஃபஸ்ட் டே அவனோட ஹாஸ்டலில் வரும்போது தலையை கூட நிமிராமல் நிற்குது. செங் ஈச்சன் என்ன ஒரு கோயின்சிடென்ஸு அப்படின்னு லூஃபங் சொல்லும்போது தான் அவன் பார்க்குது. லூஃபங் அப்போவே ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும் எதனாலேன்னு. லூஃபங் அப்படின்னு ஈச்சன் ஷாக் ஆகும்போது, உனக்கு டாப் வேணுமா இல்லை பாட்டம் வேணுமான்னு கட்டியில் கேட்குறேன். ஆனால் கேட்குறத பார்த்தா அப்படி தெரியாது. அதுவும் பையனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்க்கணுமே, யாருக்காச்சும் தோணுமா கட்டியில் கேட்குறான்னு. அந்த ரூமில் டோட்டலாக 4 பேர் இருப்பா. ஆல்ரெடி இருந்த 2 ரூம்மேட்ஸு கூட வரா. பேசி அவங்க போகும்போது, ஆமாம் ரொம்பவும் கோயின்சிடன்ஸாக இருக்குல்ல அப்படின்னு ஈச்சன் சொல்லுது. ஏதோ எப்படியோ லூஃபங் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் ரூமில் மற்ற ரூம்மேட்ஸ் எங்கேயோ போகுது. அந்த டைமில் ஈச்சன் தர தொடச்சிட்டு இருந்தா. லூஃபங் காலை முட்டி நிற்குது. அவனும் தெரியுது, ஆனால் மைண்ட் பண்ணலை. ஈச்சனா கேட்குதா? அதுவும் இல்லை. அப்புறம் லூஃபங்கே காலை மாற்றுது. புக்கு வாசிக்கிற மாதிரியே இருக்கிறா. ஈச்சன் மாறி போகும்போது அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறா. ஈவன் ஈச்சனை பார்க்கறதுக்காகவே ஒரு மிரர் வச்சிருக்கா. அதில் ஈச்சனை பார்க்கும்போது சடனாக புக்கு பார்க்குது. அப்போ தான் அவனே தெரியுது இவ்வளோ நேரமாக புக்கு தலைகீழாக வச்சுருந்துதா படிச்சிருக்கேன்னு. அப்புறம் ஈச்சன் ரூம்மேட்ஸு கூட கேம் கழிச்சிட்டு இருக்கு, ஆனால் அவளும் தெரியாது. அப்படியே லூஃபங் வந்து விளையாடா. அது எப்படி ஈச்சன் கையிலேயே பிடிச்சி அப்படியே ஜெயிக்குது. அந்த ஹாப்பினஸில் அளவும் லூஃபங்கோட நோஸு பஞ்சர். கிளாஸில் சாரை டீச் பண்ணுது. ஈச்சன் ரொம்ப நல்ல குட்டியா கிளாஸை லிசன் பண்ணும்போது அங்கே லூஃபங் இருக்கானே ரொம்பவும் ஈச்சனை லிசன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கா. நைட்டு ஈச்சன் படிக்கும்போது ஒரு பேப்பர் கொண்டு வைக்குது. என்ன, நான் உன்னை டீச் பண்ணணுமா? ஆமாம் ப்ளீஸ்ன்னு கையெடுத்து கும்பிடவும், நான் உன்னை படிப்பிக்க எனக்கு அவ்வளோ மார்க் இல்லைன்னு சொல்லும்போது, என்ன படிப்பிக்கிறதுக்கு உனக்கு அளவுக்கு அதிகமாகவே நாலேஜ் இருக்குது அப்படின்னு அடம் பிடிச்சி ஈச்சன்னு சொல்லி தராரு. ஆனால் நம்ம ஆளை கேட்கல. இன்னைக்கு தான் பார்க்க முடியும்ன மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதுவும் பார்க்குற பார்வை இருக்கே சொல்லவே வேணாம். அப்புறம் எக்ஸாம் நடக்குது, அப்போ கூட பார்த்துட்டே இருக்கா. எக்ஸாம் முடியும் போது, நீ எனக்கு டீச் பண்ணியிருக்கு, நான் உனக்கு ஃபுட்டு வாங்கி தரேன். அதுக்கு ரிசல்ட் இன்னும் வரலே, வருதோ வரலையோ, பாஸோ ஃபெயிலோ, நீ எனக்கு டீச் பண்ணியிருக்கல, அப்போ ஃபுட்டு இடிச்சாரேன்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகுது. ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்க என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ரூமில் இருக்கும்போது ஈச்சன் ஒரு ரோலர் ஸ்கேட்டிங்கோட வீடியோ பார்த்துட்டு இருக்க. அவனை ரொம்ப ஆசையாக இருக்கு, ஆனால் முடியலேன்னு வருத்தம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம லூஃபங் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? ஆமாம் அதே தான் பார்த்துட்டே இருக்கா, ரசிச்சுட்டே இருக்கா. ஏன் நீ இப்படி பார்க்குறேன்னு கேட்கும்போது, உன் கிளாஸஸ் ரொம்ப அக்லியாக இருக்குன்னு யாராச்சும் சொல்லியிருக்கா? மஷ்ரூம் மாதிரி இருக்கு. என் கண் அதை விட அக்லியாக இருக்கும், அதனால தான் கிளாஸ் வச்சுருக்கேன். நான் அந்த மாட்டேப்பா பார்க்கட்டும்னு சொல்லி அதை எடுக்க பார்க்குது. முடியவே முடியாது நீச்சன். அட பார்க்கட்டும்பா, உன்னை கிளாஸ் இல்லாத நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு ரூம்மேட்டு. இந்த கேப்பில் லூஃபங்க அந்த கிளாஸ் எடுக்குது. அப்படியே பார்த்துட்டு மறந்து போகிறா. அவ்வளோ அழகாக இருக்கா. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்மேட்டு, ஈச்சன் உன்னை இப்படி பார்க்கதா ரொம்பவும் க்யூட்டாக இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறா. இங்கே லூஃபங்க பார்க்கணுமே, ப்ரீத் டேக்கிங்கே இருக்காடா, எப்படி இப்படியெல்லாம் சொல்கிற, இதுவா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. சடனாக கிளாஸ் போட்டு, நீயே கிளாஸ் வச்சுட்டே இருந்துக்கோ, எனக்கு தெரியும் போடாமல் மற்றவங்கள பயமுறுத்த நான் அவ்வளோ எல்லாம் கணக்கு விட்டுட்டேன் கிடையாதுன்னு ஈச்சன். லூஃபங்க எதுக்கு கிளாஸ் போட சொல்லுதுன்னு நம்மளுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். அப்படியே பிடிச்சி மற்ற யாரும் முன்னாடியும் இந்த கிளாஸ் எடுக்கவே எடுக்காதே சரியா? ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஃபோன் பார்க்கும்போது அந்த ஃபோன் பிடுங்கிச்சு. சிரிச்சுட்டே, நான் என்ன மீன் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? என் கண்ணு அவ்வளோ அக்லியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து தூரமாக போயிடேன்னு ஈச்சன். அவனுக்கு இப்போவும் தெரியலை.
அப்படியே கழுத்தில் க்ளோஸாக பிடிச்சி, நான் என்ன சொன்னேன்னா, உன்னை பார்க்க கிளாஸ் இல்லாமலும் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கே உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண வராரு. ஆனால் அப்படியே ஈச்சன் எழுந்து போகுது. அடே நான் வளர்ந்து ஒரு புருஷன்டா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஈச்சன் நீ என்னோட சாக்ஸை கூட கழுகிடுச்சா, பின்ன இல்லாமல் அந்த சாக்ஸை ப்ராக்டிக்கலி ஃபோர்ஸ்லைஸ்ட் ஆயிடுச்சு, ஏன் நீ என்கிட்ட இவ்வளோ நல்லா பழகுதுன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண வருது. ஈச்சன் சாக்ஸ் வச்சு பிளாக் பண்ணாலும் அப்படியே கிஸ் கொடுக்குது. போவட் அப்படின்னு சொல்லி ஈச்சன் ஓடுது. பின்னாடியே லூஃபங் பெட்டில் விழும்போது ஈச்சனோட ஹெட் இடிக்க கூடாதுன்னு அப்படியே லூஃபங் கை வச்சுக்கிறா. எவ்வளோ பார்க்குறான்னு பாருங்களே. நீ ஒரு போவட்டுன்னு ஈச்சன் சொல்லவும், ஆமாம் எப்படி போவட்டு இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண வருது. கிச்சு கிச்சு ஊட்டி கழிச்சிட்டு இருக்கா. எதனால நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குன்னு கேட்கவும் ஐ கான்டாக்ட் வருது. அப்படியே எழுந்து, ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுகிற, எவ்வளோ ஸ்ட்ரெயிஞ்சாக பேசுது, நாளைக்கு நம்ம ரோலர் ஸ்கேட்டிங் போகலாமான்னு லூஃபங் அப்படியே பார்க்குது. அது உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதது என்ன இருக்குன்னு லூஃபங் அப்படியே ஸ்கேட்டும் பண்ண போகுது. பிடிச்சி வச்சு ஷூஸை கட்டி கொடுக்குறதும் கூட லூஃபங் தான். அப்படியே கை பிடிச்சி சொல்லி கொடுக்குது. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. விழவும் பயமாக இருக்குது. பயப்படவே வேணாம், நீ ஹேர்ட் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஏன் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி லூஃபங் சொல்லி கொடுக்குது. அவ்வளோ அருமையான சீன்ஸு. ஆனால் அதில் சைக்கிள் பண்ணி போன ஒரு பர்சன் ஈச்சனை இடிக்கவும் கீழே விழுந்து அடிபடுது. லூஃபங் தான் ரூமை போய் மருந்தெல்லாம் வச்சு பார்த்துக்கிறா. ஆங்கிள்ஸ் எல்லாம் மருந்து போட்டு ஈச்சன் அவனோட பட்டக்ஸில் பெயின் இருக்கிற மாதிரி காணிக்கவும் இங்கேயும் தடவை தரட்டான்னு. அடப்போடா வேணவே வேணாம், அவளெல்லாம் பெயின் இல்லைன்னு. அப்போ தான் ரூம்மேட் வருது. என்ன ஆச்சுன்னு கேட்டு கிளாஸ் இருக்கிறதா சொல்லுது. உனக்கு தான் முடியலையே, லீவ் போட சொல்லட்டான்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு கிளாஸில் போயே ஆகணும் அப்படின்னு எழும்போது பிடிச்சி வச்சு, நீ இதை எப்படி மேனேஜ் பண்ணுவேன், நான் ஹெல்ப் பண்ணட்டா அப்படியே அலைக்கா தூக்கி தான் இப்படி தான் சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போகுது. ஈச்சனுக்கு வேணான்னு சொல்ல ஒரு கேப்பே கிடைக்கலே. அப்படியே எடுத்து போகும்போது அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வாவ்னு புழங்கும் கொள்ளுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நடந்து வருது. யாரு சொன்னா உன்னால நடக்க முடியும்னு அப்படியே ஸ்மூத்தாக தூக்குது பாருங்க. அடடாடான்னு சொல்லி போகும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. அப்படியே தூக்கிட்டா ஸ்டெப் ஏறும்போது நெக்ஸ்ட் ரூம்மேட் வருது. எடா விடுடா, நான் இறங்குறேன், நடக்கிறேன்டானக்க சொன்னாலும் கேட்கவே இல்லையே. அப்படியே தூக்கிட்டு போகுது. ரூம்மேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னடா நடக்குது இங்கன்னு மாதிரி. என்னமோ பேப்பர் தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போறா. எடுத்துட்டு போகிறது மட்டும் இல்லை, திரும்பவும் அதே மாதிரியே கொண்டு வைக்குது. ஆனால் என்ன ரொம்ப பெயினாக இருக்கு, அது பார்க்கதான் லூஃபங்க்கு முடியாதே. அப்படியே மெடிசன் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி கொடுக்குறா. அதுவும் ரொம்ப வலிக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா. ஈச்சனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஈச்சனுக்கு வலிக்குதோ இல்லையோ லூஃபங்குக்கு வலிக்கும், அதே மாதிரி தான் போடுது. அப்புறம் என்னென்ன பார்க்கணும், ரூமில் லைப்ரரியிலேன்னு ஃபுட்டை கூட ஊட்டி விடுது. ஏண்டா இப்படி பண்ணுற, எனக்கு கைக்கு இல்லை பிரச்சனை, காலுக்குன்னு ஈச்சன் யாரு கேட்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு நீ ஹாப்பி தானே, அப்போ சாப்பிடுன்னு அப்போவும் ஊட்டி தான் விடுது. அதுவும் அவ்வளோ ஹாப்பியாக பண்ணுறா. வேணான்னு சொன்னாலும் ஊட்டி ஊட்டி விடுறா. எச்சில் கூட தொடச்சி அப்படியே கண்ணும் பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் ஒரு பொண்ணு வந்து லூஃபங்குக்கு லெட்டர் கொடுக்குது. லூஃபங் பின்னாடி அவ்வளோ பொண்ணுங்க நடக்குது. ஆனால் நம்ம பையன் மைண்டே பண்ணுறது இல்லையே. இந்த பொண்ணுங்க என்ன சிந்திக்கிறானே சொல்ல முடியலை. என்ன மாதிரி ஹை குவாலிட்டி பையனை வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு ப்ளே பாய் எல்லாம் பார்க்குற பாரு, எனக்கு புரியவே இல்லை. ஏன் உனக்கு ஜெலஸாக இருக்கா, உனக்கு லவ் லெட்டரை கிடச்சதே இல்லையோ? ஆமாம், எப்படி கிடைக்கும், எப்போ பார்த்தாலும் உங்ககிட்டயே சுற்றி திரியிற. நீ என்ன ஓவர் ஷேடோ பண்ணுதுப்பா, அதனால தான் என்னை யாருக்கும் பிடிக்கல. இனிமேல் நான் உங்க கூட சுத்தவே மாட்டேன்ப்பா, நான் போகிறேன்னு சொல்லி எழுவும். அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு, முடியாதுப்பா, சரி சரி போல அப்பா ஹாப்பியா. அப்படியே லூஃபங் சிரிப்பாரு பாருங்க. பையன் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கா. ஈச்சன், நீ யாரையாச்சும் டேட் பண்ண நினைக்கிறியா? கண்டிப்பா. அப்புறம் இருந்தாலும் லூஃபங்கோட லுக்கு பார்க்குது. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் ஏதாச்சும் பொண்ணை டேட் பண்ணுற வரைக்கும் நீயும் பண்ணக்கூடாது. அட என்னது இதுன்னு ஈச்சன் அது பெருசாகவே எடுக்கலை. அட ப்ராமிஸ் பண்ணுப்பா. சரி 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 ப்ராமிஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சுட்டு இருந்தது கண்டினியூ பண்ணுறா. பெருசாகவே எடுக்கலை. லூஃபங்குக்கு அது போதாது, பிங்கி ப்ராமிஸ் பண்ணுன்னு கை காணிக்கவும் சரி ஏதாச்சும் ஆகுதுன்னு அதுவும் பண்ணி கொடுக்குறா. அப்போ லூஃபங்குக்கு ப்ராப்பராக வேணும். அந்த பொண்ணு ஒருத்த லெட்டர் இருக்கு, அது அப்படியே எடுத்து வேஸ்ட் பாஸ்கெட்டில் போடுது.
அப்படியே பார்த்து சிரிப்பான் பாருங்க. வெக்கேஷன் வந்துச்சு, வீட்டுக்கு போகணும், நீ என்ன மிஸ் பண்ணுவியான்னு லூசன் கேட்கவும், நான் எதுக்கு ஒன்று மிஸ் பண்ணணும்? அப்படியே கழுத்தில் பிடிச்சு எகெயின் சொல்லு பார்ப்போம், நீ என்ன மிஸ் பண்ணுவியா இல்லையா? அட விடுப்பா, சரி சரி மிஸ் பண்ணுறேன். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இவங்கள ஃபோட்டோ எடுக்குது. லூஃபங்குக்கு லாஸ்ட் லெட்டர் கொடுத்தானே அந்த பொண்ணு வந்து பேச பார்க்குது. ஆனால் லூஃபங் மைண்டு கூட பண்ணலை. நம்ம ஈச்சங்குக்கு அப்பா அம்மா அப்புறம் ஒரு தம்பி இருக்கா. தம்பி பேரும் ஈச்சன் பேரும் சேம் தான், சென் ஈச்சன். அதனால தம்பியை நம்ம சென்சன்னு கூப்பிட்டுக்கலாம். சென்சங்குக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட. ஆனால் நான் புதுசாக பாட்டு கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அதை வாசிச்சு பாடி கொடுக்குது. அதை கேட்டுகிட்டே இருக்கிற ஈச்சன்னு மைண்டு ஃபுல்லாக லூஃபங் தான் வரா. ஸோ பேசிக்கலி 2 பேருக்குமே பிடிக்கும். நெக்ஸ்ட் டே வீட்டில் இருந்து டிவி பார்க்கும்போது அம்மா என்னடா நான் ஷோ பார்த்து பார்த்து அழுறா. இந்த டைமில் தான் லூஃபங்கிட்ட கோல் வருது. அம்மா அழுறத கேட்டுட்டு, ஆமாம் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? யாரோ அழுற மாதிரியே கேட்குதே. ஆடப்படா, அம்மா சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கேன், அது அழுது. அப்போ அம்மா கொடுக்கும் பாருங்களே ஒரு லுக்கு. கிளாஸ்மேட்டுமா அப்படின்னு சொல்லி ரூமி போகவும், ஹாப்பி நியூ இயர்னு லூஃபெங். நியூ இயர் இன்னைக்கு இல்லை 2 நாளைக்கு அப்புறம் தான் ஈச்சன் சொல்லவும், நான் சொன்ன அதெல்லாம் கவுண்ட் பண்ணலாம், அதெல்லாம் விடு, நீ என்ன மிஸ் பண்ணியா? அட இப்படியெல்லாம் பேசாதடா, சொல்லு, மிஸ் பண்ணியா பண்ணலையா? ஆமாம் கொஞ்சம் பண்ணிச்சு. அப்படியா, உனக்கு தெரியுமா நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். சும்மா பேசாதடா, அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பேசுகிறா. பேசுகிறா பேசுகிறா பேசிகிட்டே இருக்கா. டைம் போனதே தெரியாது, அவ்வளோ பேசுகிறா. லாஸ்ட்டாக பேரண்ட்ஸ் கூட சாப்பிடும்போது தான் கோலை கட்டே பண்ணுறா. அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா. அம்மா டென்ஷனாக இருக்கா, லவ் பண்ணி படிக்காதோன்னு. பையன்னு தெரிஞ்சும் கூட இப்போ லவ் வேணாமே, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லவும், கிளாஸ்மேட்மா அது ஒரு போய் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அட நம்புமா, இல்லைன்னா கால் பண்ணிப்பாரு அப்படின்னு ஃபோன் கொடுக்கவும் தான் சரி சரி ஓகேப்பான்னு நம்புறா. போயின்னு ஒரு கான்செப்டே அவங்க மண்டையில் இல்லை. நெக்ஸ்ட் டே சென்சன் அம்மா அப்பான்னு ஹாலில் இருந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடவும் ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே புயல் மாதிரி வந்து தூக்கிட்டு வரா. யாரு? ஈச்சன். இவங்களுக்கு எதுவும் புரியலை. புரியாமல் பார்க்குறான் பாருங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம் என்ன பேசிகிட்டே இருக்கா. எங்கேருந்து பேசுகிற, யார்கிட்ட இருந்து பேசுகிற, எதுவும் இல்லை. 2 பேருமே போட்டிடுற மாதிரி பேசுகிறா. அடுத்த நாள் நியூ இயர் அம்மா பார்க்கும்போது என்ன இல்லை, அப்பா கிட்ட ஆயில் வாங்கிட்டு வந்து சொல்லிவிடவும், அப்போ பார்த்தாலும் ஈச்சன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. மகனே இப்படியெல்லாம் பேசாதடா, கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் போயாக இருந்தாலும் இவ்வளோலாம் பேசாத, டெலிஃபோன் பில்லு ஜாஸ்தியாக வரும்னு சொல்லுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, அவன் தான் என்ன கால் பண்ணுது, அவனுக்கு மணி ஷார்ட்டேஜ் வராது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அம்மா விடாது. அப்படியே இருந்தாலும் ப்ரொவின்ஸை விட்டு பேசும்போது நமக்கும் பில்லு வரும், அதுவே ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு அம்மா அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும்போது, அம்மா இல்லைன்னா உங்களுக்கு கணக்கே வராதே, இப்போ எப்படிம்மா? ஆமாம்மா இப்படியே சொல்லிட்டுரு. இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் தானே இப்படியெல்லாம் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு புலம்பிகிட்டே போகிறா. ஈச்சன் லூஃபங்கிட்ட, லூஃபங் நம்ம கால் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது, அம்மா சொன்னது கேட்டல. த வெரி நெக்ஸ்ட் செகண்டு சரி ஓகே பண்ணலை. அட என்னடா பேசுது, அவ்வளோ சீக்கிரம்லாம் சம்மதிக்க கூடாதுன்னு ஈச்சன் எதை பண்ணாலும் குத்தம் சொல்கிறியடா. நான் எதுவும் பண்ணலப்பான்னு லூஃபங் சொல்லவும், சரி நானே அங்கே கால் பண்ணுறேன், ஏன் உனக்கு மட்டும் கோலு ஃப்ரீயா, நம்ம பேச வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோலே கட் பண்ணுறா. என்னது இங்கே நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ண கூட டைம் கிடைக்கல. யாரோ டோரை நோக் பண்ணுறா. திறந்து பாருப்பா, பால் கொடுக்க வந்திருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லவும், ஓ அங்கிள் நியூ இயரில் கூட இப்படி பால் கொடுக்க வரீங்களான்னு சொல்லி காத்தக திறந்தா அங்கே நிற்கிறது லூஃபெங். அப்படியே ஷாக் ஆகி போகுது. ஈச்சன் அப்பாவை பார்த்ததும் ஹாய் அங்கிள்னு சொல்லி அப்படியே உள்ளே போகுது. அம்மாவும் வருது. நிறையா ஒலிவ் ஆயில் அது இதுன்னு கிஃப்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்க, எதுக்குப்பா நீ குட்டி இல்லை, சரி சரி உள்ளவா, ஈச்சன் உன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுன்னு அம்மா 2 பேரையும் ரூமில் அனுப்புது. லூஃபெங்குக்கு அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, மரியாதையாக வீடு வந்து சேர்ந்துடுன்னு மிரட்டி தான் மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஆனாலும் லூஃபெங் அதை மைண்ட் பண்ணலை, ஏன்னா அவனுக்கு ஈச்சன் தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஆமாம் ஏன் நீ இங்கே வந்துச்சுன்னு ஈச்சன், வேற என்னவா இருக்கும், உன்னை மிஸ் பண்ணதால தான். ஆமாம் எப்படி என் அட்ரஸ் அடிச்சிச்சு, அதான் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் இருக்கே. ஈச்சன் ஆப்பிள் சாப்பிடவும், ஆமாம் அது எனக்கு தானே அப்படின்னு சொல்லி ஊட்டி விட சொல்கிறா. அட்டம் பிடிச்சி சாப்பிட்றா. அங்கே சென்சனோடதும் ஈச்சனோடதும்
சின்னதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் நல்லா இருக்கே, உனக்கு சின்னதுல இருந்தே சன்ஃப்ளவர் பிடிக்குமா? ஆமான்னு சொல்லவும் அதை பார்த்துட்டே ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு. ஆமாம் இந்த ஃபோட்டோவில் உன் கண் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த டைமில் தான் நம்ம செஞ்சன் வந்து பார்க்குறா. ஈச்சனோட ஸ்பெக்ஸ் எடுத்து தமாஷா பண்ணிட்டு இருக்கா. இந்த டைமில் செஞ்சன் அது வந்து பார்க்குது. ஆனால் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு தெரியுமா, என்னையும் அண்ணாவையும் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லுவா அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டு கடுப்பாகவே அங்கேருந்து போகிறா. ஓ இதுவா உன் தம்பி? ஆமாம் நீச்சன் அப்படியே அவனோட இடுப்பில் பிடிச்சி கிட்ட நிறுத்தி, இருந்தாலும் நீ தான் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஈச்சனுக்கு ஷையாவது. என்னடா சொல்லிட்டு இருக்க? பாபா நான் என்னோட ஃபேவரேட் சைல்டுஹுட் டாய்ஸ் அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லி ஸ்கூட் ஆகிற ஈச்சன் அப்படி சிரிச்சுட்டே இருக்கிற லூஃபெங். அட மனுஷனை எப்படிடா இப்படியெல்லாம் பண்ணுற? பையன் ரொம்பவும் விப்பிடு கைஸ். டாய்ஸை காமிச்சு காமிச்சு என்னென்னமோ பேசிகிட்டே இருக்கா. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா லூஃபெங். எப்படி இப்படியெல்லாம் முடியுதுன்னே தெரியலை, அவ்வளோ ரசிக்கிறா. அப்படியே சாப்பிடும்போது லூஃபெங் இங்கேயே நில்லுப்பா, கொஞ்ச நாளாக கழிச்சு போகலாம், ஈச்சனோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கோன்னு அம்மா சொல்லவும் தம்பி ஃபேஸை பார்க்கணுமே, அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஈச்சன லூஃபெங்கும் ஹாப்பி தான். ஆமாம் எதுக்கு அவன் என் பிரதர் கூட ஸ்டே பண்ணணும்னு செஞ்சன் கேட்கும்போது, பின்ன இல்லாமல் உன் கூட ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு ஈச்சன். அடே ரூடாகாதடா, இருந்து சாப்பிடு நம்ம. எனக்கு இங்கே இருக்க முடியாதுமா, நாளைக்கு போகணும், நான் வீட்டில் இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறா. கேட்கும்போதே தெரியுது அப்பாவும் மகனும் ரொம்பவும் க்ளோஸாக இருக்கும்னு. அப்பா லூஃபெங் சிரிச்சே சமாளிக்கிறா. சாப்பிடுன்னு சொல்லி இவன் எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறா. ஈச்சனுக்கு வைக்கும்போது மட்டும் செஞ்சனும் அதே மாதிரியே வைக்கிறா. என்னமோ தெரியலை, ஆனால் செஞ்சனுக்கு லூஃபெங்கை பிடிக்கவே இல்லை. நைட்டு ஈச்சன் பெட்டிலையும் லூஃபெங் கீழேயும் தான் கிடக்குது. ஈச்சன் தூங்கலை, ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப குளிராக இருக்கா? அதனாலே லூஃபெங்கிட்ட குளிராக இருக்கா? ஆமாம் நல்லா குளிராக இருக்கு. உனக்கு இங்கேன்னு இழுக்கவும் நெக்ஸ்ட் செகண்டு லூஃபெங் பெட்டில் இருக்கு. நர்வஸ் ஆகிற ஈச்சன், நீங்க படு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படியே பிடிச்சி. அப்போ உனக்கு குளிராதா? இங்கே படு, பெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. அப்படியே மூலையில் போய் படுக்கிறா. இப்போ பிரச்சனை இல்லைல்ல, இப்போ படுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியே கிடக்குறா. ஈச்சனும் படுக்கிறா. 2 பேருக்குமே ரொம்பவும் நர்வஸாக இருக்குது. இப்போவும் குளிருதா? இனிமே இல்லைன்னு கொஞ்சம் க்ளோஸாக வந்து சொல்லுது. 2 பேருமே கிட்ட கிட்ட வந்துட்டே இருக்கா. அந்த டென்ஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அப்புறம் காலேஜ் தான் காணிக்கிறா. அப்படியே ஓடி வந்து லூஃபெங் உனக்காக அம்மா இதை செஞ்சு தந்து விட்டுருக்கான்னு லூஃபெங்கும், சேம் டைம் உனக்கு சாக்லேட்டுன்னு லூஃபெங்கும். 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஆனால் லூஃபெங் மூஞ்சியில் மட்டும் என்னமோ காயாக இருக்குது. என்னாச்சுன்னு அப்புறமா ஈச்சனும் கேட்குறா. அப்போ தான் தெரியுது லூஃபெங் ஈச்சனோட வீட்டில் இருந்த சமயத்து அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு மிரட்டுற மாதிரி. வீட்டுக்கு வான்னு சொன்னேன், ஆனாலும் லூஃபெங் போகலை, அதனால கிடச்சதா இந்த காயம். அப்போ ஏதாச்சும் சொல்லி நான் கேட்கலன்னா ரொம்ப அடிப்பாருன்னு அவ்வளோ கேஷுவலாக சொல்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னதுல இருந்து இப்படியே தான் இருக்கும்னு லூஃபெங் அப்பா கனகொடூரமாக இருக்கும் போல. இந்த டைமில் எல்லாம் ஈச்சன் சாக்லேட் தின்னுட்டு இருக்கு. ஆமாம் அது லாஸ்ட் பீஸ் தானே, எனக்கு இல்லையா? இதா எடுத்துக்கோன்னு வாயில் இருக்கா. அதனால் அவனை எடுக்க மாட்டான்னு தைரியத்தில் ஈச்சன் சொல்லுது. ஆனால் நம்ம லூஃபெங் சான்ஸ் கிடைக்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கிடைச்ச சான்ஸை அப்படியே சுருட்டிட்டா. கிஸ் பண்ணி எடுக்கவும் அப்படியே ஷோக்காகி அட மோசமானவனேந்து சொல்லியே ஓடுற ஈச்சன். அப்புறம் ஈச்சன் குளியல் போட்டுட்டு இருக்கா. ஃபுல்லாக நுறையா இருக்கு, அதனால் பார்க்கவே முடியலை. கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே லூஃபெங் வருது. அவன் தான் அந்த கண்ணில் இருக்கிற நுரையெல்லாம் மாத்துறா. கண்ணை திறந்து பார்க்குற ஈச்சனுக்கு பார்த்துட்டான்னு இருக்கு. லூஃபெங் எதுவும் போடாதான் வந்து இருக்குது. 2 பேருமே திரும்பி நிற்குது. அங்கே இப்போ என்ன நடந்துச்சுன்னு நமக்கே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்புறமா ஈச்சன் படிச்சுட்டு இருக்கும்போது லூஃபெங் அப்புறம் மற்ற 2 ரூம்மேட்ஸை குடிச்சிட்டு வரா. ஏண்டா உங்ககிட்ட தானே அவ்வளோ பொண்ணுங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, உனக்கு எவ்வளையும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுகிட்டே வரா. எனக்கு எப்படி பிடிக்கும்? அப்படியே ஈச்சனை பிடிச்சி, ஈச்சனை பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாரு, யாருமே இவனை மாதிரி க்யூட்டாகவே இல்லை, யாரும் என்ன ஈச்சன் மாதிரி பார்த்துக்கவே மாட்டா அப்படின்னா ஈச்சனையே மேரேஜ் பண்ணிக்கோன்னு அவங்க சொல்லுது. லூஃபெங்கும் போன ஈச்சனை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணவோ என்னவோ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்க பார்க்குறா. ஈச்சனும் குறைய சொல்லுது, ஆனால் கேட்கல. அதனாலே பிடிச்சி தள்ளிவிட்டு, நான் உனக்கு டோய் இல்லை, இப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி அப்படியே கோச்சிட்டு போகிறா. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது லூஃபெங் அக்கா கிட்டே இருந்து கோல் ஏறுது. ஈச்சனுக்கு என்னமோ ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, உன்னால் பார்க்க முடியுமான்னு கேட்ட அடுத்த செகண்டு
அவனோட புக்ஸு ஏன் அவனோட ஸ்பெக்ஸு கூட எடுக்காம தலை தெருக்கி ஓடுறா. ஹாஸ்பிட்டலில் எத்தையும் கூட அப்படியே ஓடுது. நெர்ஸை கூட சொல்கிறா இப்படியெல்லாம் ஓடக்கூடாதுன்னு. எதுவும் மைண்ட் பண்ணலே, அப்படியே ஓடி லூஃபங் ரூம் முன்னாடி தான் நிற்குது. கொஞ்சம் காமாயி ரோமை திறந்து பார்த்தா லூஃபங்கு காலுக்கு மேலே காலு போட்டு ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருக்கா. குனிஞ்ச தலை நிமிராம லூஃபங் நீ ஓகேயா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் பார்க்குறா. நீ எப்படி இங்கே வந்துச்சுன்னு லூஃபங் ஷோக் ஆகுது. உன்னை பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, நான் போறேன்னு சொல்லி ஈச்சன் போகவும் லூஃபங் பிடிச்சி நிறுத்தும் போது பிடிச்ச மாத்துறதுக்காக ஈச்சன் தள்ளி விடுறா. அப்பதான் தெரியுது நிஜமாவே லூஃபங்குக்கு அடிபட்டிருக்குன்னு. பார்த்தா ப்ளீட் ஆகுது. நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஈச்சன் போகவும் லூஃபங்குக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கு. நீ என்னை பற்றி கவலைப்படுறியா? அப்போ என்கிட்ட கோவம் இல்லையா? 6 நாளாச்சு நம்ம பேசி. அப்படி சொல்லும்போது பேசாமல் இருந்து இவ்வளோ நாளாச்சுன்னு கணக்குக்கு வச்சிருக்கியா? அது எதனாலேன்னு மைண்ட் வாய்ஸ் வருது. ஆனால் லூஃபங்கிட்ட நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன், வேணா எதுவும் இல்லை, நான் ஓகே தான், நேற்று வந்த போதே கெட்டுச்சு, இந்த பிளட்டு அப்போ வந்ததா இப்போ இல்லை. ஆனால் நீ எப்படி இங்கே வந்த? அதுவா உன் அக்கா தான் சொன்னிச்சு உன்னை வந்து பார்த்துக்க. ஓ அப்படியா? நான் அக்கா கிட்ட கொஞ்சம் பணம் தான் கேட்டேன், பாரில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அது கொடுக்கணும். அப்படியெல்லாம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது லூஃபங் நீ ஓகேண்ணா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போக பார்க்குறா. அப்படியே பிடிச்ச மடியில் உட்கார வச்சு க்யூட்டாக ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் போட்டு இந்த இன்ஜுரியும் நல்லதுக்குதா வர்த்த ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்னடா சொல்லிட்டு இருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இப்படி ஆயிடுச்சு வர்த்துன்னு சொல்கிற. அப்படியே ஹிப்பில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சு எனக்கு ஹர்ட் ஆகலைன்னா நீ வந்திருக்காதே. ஆனால் ஈச்சன் கோவமாக இருக்கா, அதனாலேயே நக்கல் பண்ணுறா. அப்போ தான் லூஃபங் கேட்குது, ஆமாம் உன்னோட கிளாஸ் எங்கே? அதுவா எனக்கே தெரியாதே. லூஃபங் அப்படியே பிடிச்ச நச்சுன்னு கொடுப்பான் பாருங்க. லூஃபங் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு எண்ட் ஆகுது. நான் எவ்வளோ பேடாக சொல்லியிருக்கேன்னு நிச்சயமாக எனக்கு தெரியாது. எங்கெல்லாம் மலையாளம் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னே தெரியாது. ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க, போக போக சரி பண்ணிடலாம். எனிவே தேங்க்யூ செல்லக்குட்டீஸ்.